இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பேசப்பட்டுட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக இளைஞர்களுக்கான நடிகரும் தாவேகா தலைவரும் ஆகிய அவர்கள் வெளியிட்ட வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் என்னன்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, சாய் பிரியா ஸ்டுடியோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் வேலை தேடும் இளைஞர்களுக்கும் கிராஜுவேட்ஸ், டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவர்கள் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லான தகவல் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. முதல்ல பேசப்படுற விஷயம் என்னன்னா, வேலை தேடும் பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை. வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வழங்கும் திட்டம் வரலாம் என்று கூறப்படுகிறது. டிகிரி முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கும் பல இளைஞர்களுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஐடிஐ, டிப்ளமோ போன்ற தொழிற்கல்வி படிப்புகளை முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு மாதாந்திர உதவி வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கு. குறிப்பாக வேலை கிடைக்கும் வர ஒரு பேசிக் சப்போர்ட் கிடைக்கணும் என்பதுதான் இதன் நோக்கம் என்று கூறப்படுகிறது. அடுத்த முக்கியமான விஷயம், கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இன்னும் வெளிப்படையாக இருக்கணும் என்று பல அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட், எக்ஸாம் ப்ராசஸ், ரிசல்ட் பப்ளிகேஷன், அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் இவையெல்லாம் டிலே இல்லாமல் குறிப்பிட்ட டைமுக்குள்ள நடக்கணும் என்பதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்படுது என்று கூறப்படுகிறது. கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசு துறையில் நீண்ட நாளாக இருக்கும் வேக்கண்ட் போஸ்ட் விரைவில் நிரப்பப்படும் என்று பேசப்படுகிறது. இதனால பல டிபார்ட்மெண்ட்களுக்கு புதிய ரெக்ரூட்மெண்ட் வர வாய்ப்பு இருக்கிறது என்று இளைஞர்கள் எதிர்பார்ப்பு இருக்குங்க. மேலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஒரு முக்கியமான விஷயம், ஹையர் ஸ்டடி படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு பெரிய அளவில் எஜுகேஷன் லோன் சப்போர்ட் கிடைக்கலாம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனால காலேஜ் அட்மிஷன், ப்ரொஃபஷனல் கோர்சஸ், ஹையர் ஸ்டடி போன்ற விஷயங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அடுத்தது இன்டர்ன்ஷிப் தொடர்பான தகவல். இளைஞர்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் என்பதற்காக அரசு மற்றும் பிரைவேட் நிறுவனங்கள் இணைந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வழங்கும் திட்டங்கள் கொண்டு வரலாம் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் கிராஜுவேட்ஸ் தொழிற்கல்வி மாணவர்களுக்கு இவர்களுக்கு ட்ரைனிங் மற்றும் ஸ்டைஃபன் கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் என்று நினைக்கிற இளைஞர்களுக்காக கொலாட்ரல் இல்லாமல் லோன் சப்போர்ட் வழங்கும் திட்டங்கள் பற்றி பேசப்படுகிறது. இதன் மூலம் ஸ்மார்ட் பிஸ்னஸ், ஸ்டார்ட் அப், ஒர்க் ஷாப் போன்றவை தொடங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கலாம் என்று கூறப்படுகிறது. பிரைவேட் கம்பெனிஸ் தமிழக இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு கொடுத்தால் சில சலுகைகள் வழங்கப்படலாம் என்று தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதன் முக்கிய நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு லோக்கல் வேலை வாய்ப்பு அதிகரிக்கதான் இதை கூறப்படுகிறது. மேலும் கிராமம் மற்றும் நகர பகுதிகளில் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு உருவாக்கும் வகையில் புதிய திட்டங்கள் பற்றி பேசப்படுகிறது. அரசு நலத்திட்டங்கள் மக்களுக்கு சரியாக சேருதா என்பதை கண்காணிக்கும் பணிக்கு இளைஞர்களை நியமிக்கும் வாய்ப்பு இருக்கலாம் என்று தகவல் கூறுகின்றன. இது மட்டும் இல்லை, ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், டிஜிட்டல் எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட், உமன் சேஃப்டி ரிலேட்டட் ஜாப், யூத் கைடன்ஸ் சிஸ்டம் போன்ற பல திட்டங்கள் பற்றி சமூக வலைதளங்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட வேலைவாய்ப்பு, இன்டர்ன்ஷிப், எஜுகேஷன் சப்போர்ட், பிஸ்னஸ் லோன் பல விஷயங்கள் இப்போ அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு எந்த திட்டம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது? கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல தகவலில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.